விஜய் அவர்களோட அரசியல் வருகைக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, பல கட்சிகள் வந்து பல கட்சிகளா புலந்து விழுந்து ஆரம்பிச்சுச்சு. சில பல கட்சிகள்லாம் கட்சிகள் இல்ல, ஒரு கட்சி. ஒரு கட்சி. சில கட்சிகள்லாம் இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு. ம். அந்த நீங்க வகையில இப்படி யார சொல்லணும்? பேசக்கூடாது. அவர் பாவம் ஏற்கனவே நொந்து போயிருப்பாரு. ஆமா. அவர வருகைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள வந்து எங்கேயுமே பார்க்கவே முடியல. எங்க பார்த்தாலும் ஹ்ன்னு கத்தின்னு இருப்பாரு. இப்போ அவர் இடையிலவே வந்து காணோம். இப்ப ம், 2029 தேர்தலுக்கான ம். வியூகத்துல இருக்காரு. அ மீண்டும் வீறு கொண்டு எழுந்து வருவார் அண்ணன் சீமான் அவர்கள். எனக்கு தெரிஞ்சு காத்திருப்போம். அடுத்த மாநாடுகள் வேற எதுக்குனாவது போடணும். இப்ப அணில்கள் மாநாடுன்னு எதனா ஒண்ணு போட்டாருன்னா, அது ஃபேம் ஆவாரு அணில்கள் மாநாடு இதுக்கப்புறம். ஆல்ரெடி ஒருத்தர் போட்டு தான் சிஎம்மா உட்கார்ந்திருக்காரு. அப்படியா? ஆமா. இங்க இவர் வேற மாநாடு போடுவாரு. இப்ப முக்கியமா பாத்தீங்கன்னா, அதிமுக வந்து 2ஆ உடைய போதா? 3ஆ உடைய போதா? 1 இலையா? 2 இலையா? இல்ல முழுசா வந்து இன்னொரு இலை துளுக்க போதான்ற மாரி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதிமுகல. அந்த விஷயங்கள பாத்தீங்கன்னா என்னதான் நடக்குதுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாரி உடையறது ஒண்ணும் அதிமுகவுக்கு புதுசு இல்ல. இந்த உடையிறது, குனியிறது, வளையிறது, சென்ட்ரலுக்கு வளைஞ்சு குடுத்து போறதெல்லாம் ஆல்ரெடி அவங்க கட்சி வரலாறுல இருக்கிறது. அவங்க கட்சி ஒருத்தர் ஆரம்பிச்சார்ல, அவரே பண்ணதுதான். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு இருந்தத சென்ட்ரலுக்கு பயந்து தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்னு மாத்துனவர் அவரு. சோ இந்த மாரி விஷயங்கள் அவங்க கட்சிக்கு புதுசு இல்ல. அத விட இன்னும் கொஞ்சம் இது வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போயிட்டு இப்ப ம். பிரஸ் முன்னாடி வச்சு அவங்க தான், இவங்க தான்ற மாரி அடிச்சுக்கிறாங்க. ஏற்கனவே ஒவ்வொரு தோல்வி அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு 13 தோல்விகள சந்திச்சிருக்காரு. அந்த ஒவ்வொரு தோல்விக்கு அடுத்து ஒவ்வொரு புது கட்சி உருவாயிருக்குங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. சசிகலா ஒரு கட்சி வச்சிருக்காங்க. சசிகலாவோட அண்ணன் மகன் ஒரு கட்சி வச்சிருக்காங்க. சசிகலாவோட தம்பி பையன் ஒரு கட்சி. இப்படி குடும்பமே கட்சியா தான் இப்ப இருக்காங்க. இந்த தோல்விக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, எஸ்பி வேலுமணி, சண்முகம் அப்படின்ற மாரி அது ஒரு சைடு போயிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா, ஆதரவு தந்துட்டாங்க. இப்போ எடப்பாடியார் அவர்களால ம். போடப்பட்ட கொறடா பேச்ச மீறி சட்டசபையில தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. 25 எம்எல்ஏ கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. அந்த கோபத்தின் வெளிப்பாடாக இப்ப நெறைய சண்டைகள்லாம் போயிட்டு இருக்கு. ம். பதவியே வந்து மாவட்ட செயலாளர் பதவிய வந்து பறிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இதுக்கப்புறம் அடுத்த நடவடிக்கை இருக்குன்னே கணிக்க முடியலையே! முதல்ல நம்ம கட்சிய கேவலமா நெனச்சுருவாங்களோ ம். அப்படின்னு நெனச்சுட்டு, என்னதான் உள்ளுக்குள்ள புகஞ்சுகிட்டு இருந்தாலும், வெளியில வந்து எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், சிவி சண்முகமா ம். இருக்கட்டும், பேட்டி குடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, "அவர் தான் பொதுச் செயலாளர். ம். அவர் தான் நிரந்தர பொதுச் செயலாளரா இருக்க ம். போறாரு. அப்படிலாம் எங்களுக்குள்ள சண்டைலாம் இல்ல. அவதூறு பரப்புறாங்கன்னு." இப்ப வெளிப்படையா என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிய பொதுச் செயலாளர் பதவியில இருந்து தூக்கணும். ம். அதுக்காக எடப்பாடி ஆதரவாளர்கள் கிட்டயே கையெழுத்து வாங்குற முயற்சியில ஈடுபட்டுட்டு இருக்காங்க. சபாநாயகர போய் மீட் பண்றாங்க போலயே. எங்களுக்கு வந்து தயவு செஞ்சு இந்த பஞ்சாயத்த தீர்த்து விட்டுருங்க 2 பேரும் அப்படின்ற போறாங்க. மாரி. இப்ப சபாநாயகரா இருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகாவோட ம். எம்.எல்.ஏ. இப்போ அந்த எம்.எல்.ஏக்கள் இங்க இருக்கிற தப்புன்னு அவரால பேச முடியாது. பேசினா சொந்த கட்சிக்கு ஆட்சி ஆமா. கவிழ்ந்து போயிரும். அவரு நடுவுல மாட்டுன பொறியில ம். மாட்டுன எலி மாரி முழிச்சுக்கிட்டு இருக்காரு. 2 தரப்பும் அங்க போய் பார்க்குறாங்க. இன்னொன்னு எடப்பாடி அவர்கள் ஆளுநர சந்திக்க அனுமதி கேட்டிருந்தாரு. அவர்கிட்ட இருந்து எந்த அப்பாயின்ட்மென்ட்டும் இவங்களுக்கு இல்ல கிடைக்கவே அவரு இல்ல. என்ன தொடர்ந்து இப்ப விஜய் அவர்களுக்கும் அதே தான் பண்றாரு. எடப்பாடி அவர்களுக்கும் அததான் ஆனா பண்றாங்க. எடப்பாடிக்கு இந்த விஷயத்துல வருத்தம் இருக்கும். ம். ஏன்னா அவர் வந்து எவ்வளோ வளைஞ்சு குடுத்து போயிருக்காருன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கும். நான் உங்களுக்காக எவ்வளோ பண்ணேன். தமிழ்நாட்டு மக்கள் நான் ஒரு திராவிட கட்சிங்கிறத மறந்து என்ன எவ்வளோ ம். கீழ்த்தரமா நெனச்சாலும் பரவாயில்லன்னு உங்களுக்காக தானே எல்லாம் செஞ்சேன். ஆனா எனக்கு போய் அப்பாயின்ட்மென்ட் குடுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு ரொம்ப வெட்ஸா இனிமே சபாநாயகர நம்புனாலும் வேலைக்கு ஆவாது. ஆளுநர நம்புனாலும் வேலைக்கு ஆவாதுன்னு நான் நீதிமன்றத்துல உங்கள நான் லீகலா மீட் பண்றேன்டா. ம். இதுவரைக்கும் இந்த எடப்பாடிய நீங்க பார்த்தது இல்லடாங்கிற மாரி ஒரு வெர்ஷன்ல இறங்கிக்கிறாரு. அதே நேரம் ஒரு பயம் வேற. ம். ஏன்னா குதிரை பேரங்கிற ஒரு விஷயத்த தாவேக்கா அரசு குதிரை பேரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இல்லங்க. அது குதிரை வேகம்ங்க. எங்க மாத்தி இல்ல சொல்றீங்க? குதிரை வேகத்துல குதிரை பேரம். ஓகே. ஸ்பீடா அப்படி வச்சுக்கலாம். ஸ்பீடா பண்றாங்க. ஆமா. ஆ டப்புனு அந்த 48 எம்எல்ஏ ம். வருகை என்ன அதுக்கு ஒரு வேகம் தெரிஞ்சுது அதுக்கு அதுலயே. பயந்துகிட்டு தான் அவர் இப்ப எல்லாரும் ஒரு ம். கூட்டத்த கூட்டி கண்டிப்பா சொல்லியிருக்காரு. கையெழுத்து போட்றாதீங்க. ம். இந்த படத்துல பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்துல ம். கையெழுத்து போடாத தம்பி போடாதங்கிற மாரி ம். எடப்பாடி கூவிட்டு கிடக்குறாரு. இல்ல இப்ப இவங்களே பயத்துல தானே இருக்காங்க. ஆதரவு தெரிவிச்ச எம்எல்ஏக்களுக்குலாம் வந்து இப்ப சண்முகம் தரப்புல இருந்து என்ன ஒரு ஆஃபர் குடுக்கப்பட்டுச்சுன்னா, தைரியமா ஆதரவு குடுங்க ம். சட்டசபையில. அதுக்கப்புறம் இப்ப தாவேக்கால இருக்க முக்கியமான அந்த துறைகள், இலாக்கள்லாம் நம்மள ஒதுக்கப்படும். சீட்டு ம். குடுப்பாங்கன்னு சொல்லி தான் சேர்த்திருக்காங்க. இப்ப தொடர்ந்து என்னாச்சுன்னா, தாவேக்கால இருந்து அவங்களுக்கு சீட்டு குடுக்க மறுக்குறாங்களா? இல்ல என்னன்னு தெரியல. அது என்ன கதைன்னு சொல்லி ம். தெரியல. இப்ப எல்லாருமே அச்சத்துல இருக்காங்க. ஐயோ! இத நம்பி வேற கட்சிய வந்து பகைச்சுட்டு வந்துட்டோமே! இவங்க சீட்டு குடுக்க மாட்றாங்களே! அப்படின்னு. சி.வி. சண்முகம் தரப்பு ம். சொல்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு எடப்பாடி ம். பழனிசாமி அவர்கள் மேல. அவரு ம். தோல்விக்கு அப்புறம் கட்சி வந்து இல்லாம போயிருமோ அப்படிங்கிற ம். பயத்துல தீய சக்தி திமுக இவங்களும் இப்ப சொல்றாங்க தீய ம். சக்தி திமுகன்னு. ஒண்ணாயிட்டாங்க. ஆ அதுக்கப்புறம் ஒண்ணா அதெல்லாம் சொல்லுவாங்க. பேசுவாங்க. ம். ஊழல் சக்தியில இருந்தவங்க ம். தீய சக்தி திமுக கூட ம். ஆட்சிக்காகவும், பதவிக்காகவும் எடப்பாடி கைகோர்க்க துணிஞ்சுட்டாருன்னு சொல்றாங்க. எடப்பாடி செலவுல 4 நாள் ரெசார்ட்ல தங்கி யோசிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இதெல்லாம் தோணியிருக்கு. அவர் தீய சக்தி திமுக ம். கூட கைகோர்க்க நினைக்கிறாருன்னு வெளிய வந்தோனே, அதுவே ஒரு ரூமர் தானங்க. அந்த அதாவது ரூமர் அந்த விஜயோட ரசிகர்களும் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியல. அவங்களுக்கு தான் புரிய வைக்க முடியலன்னு பார்த்தேன்னா, எம்எல்ஏக்களும் அதே பேசுறாங்க. ரூமர்ஸ போயிட்டு இந்த மாரி கிளப்பி இந்த மாரி டிஎம்கே, ஏடிஎம்கே எடுங்க கூட்டணி போட முடியும். என்னங்க இவரு அத பேசுறது? எடப்பாடி பழனிசாமி இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பேச்சுவார்த்தை நடந்திருக்கணும். ஒருவேளை பேச்சுவார்த்தை நடந்திருந்தாலும், புதுசா ஒரு கட்சி வர்றதுக்கு பதிலா, அவன் எனக்கு ஆதரவு குடுக்க மாட்டான். ம். நீங்க குடுங்கன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த ம். ஆதரவும் முழுசா இப்போ சட்டமன்றத்துல நீங்க போயிருக்கீங்கல்ல ஒரு 40, 30
28 எம்எல்ஏக்கள் இருக்கீங்க. அந்த மாதிரி இல்லாம வெளியில இருந்து ஆதரவு தர்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்றாங்க. பேச்சுவார்த்தை நடந்தப்பவே நீங்க வெளிய வந்து இத ஒரு பிரஸ் மீட் குடுத்துருக்கலாம். எல்லாம் முடிஞ்சு 4 நாள் எடப்பாடி பழனிசாமி செலவுல ரெசார்ட்ல தங்கி ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தோணுதுன்னா, ஆதவோட மாமியார் பெரிய வேலையை பார்த்து விட்டுருக்காங்களோ லீமா ரோசம்னு நீங்க மிகப்பெரிய இது ஒரு விஷயத்த யோசிக்கணும். இப்ப நம்ம எடப்பாடி பழனிசாமிய முழுக்க முழுக்க விக்டிமா நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா, இவங்க எல்லாரும் அவங்களுக்கு ஆதரவு குடுக்குறாங்கன்னு சொல்லி, இவங்க எல்லாரையும் கட்சி உறுப்பினர் அடிப்படை பொறுப்புல இருந்து கூட நீக்கிட்டாரு. நான் போடுறதுதான் உத்தரவுன்னு. ஆனா ஆதவோட மாமியார் அவர் நீக்கவே இல்ல. அது அவங்க தானேங்க பெரிய ஒரு வங்கியாக செயல்படுறாங்க. காசுலாம் அங்க இருந்து தானே வருது. இல்ல அவரே இப்போ ஸ்டாப் பண்ண முடியும். உங்கள எதிர்த்து இந்த எம்எல்ஏக்களுக்கெல்லாம் குதிரை பேரத்துக்கு நடுவுல ஒரு இடைத்தரகர் மாரி இருந்து செயல்பட்டது அவங்க தான். நீங்க ஏன் அவங்கள நீக்காம மத்தவங்கள மட்டும் ஈஸியா பொறுப்புல இருந்து உங்களால நீக்க முடியுது? அப்ப இதுக்குள்ளயும் ஏதோ நமக்கு தெரியாத ஒரு அரசியல் இருக்கலாம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க தீவிரமா இறங்கல. இன்டைரக்ட்டா எல்லாம் ப்ளே பண்றாரு. இன்னொரு வேலையும் பார்க்கறாரு. சண்முகம் தரப்புல இருக்கிற எம்எல்ஏக்கள நைஸா பேசி, அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் ரகசிய பேசி பேச்சு வேற. எப்படின்னா நம்ம பக்கம் இழுத்துறலாம். ஏதாவது ஆசை ஆமா. காட்டலாம்ன்ற அப்படி மாரி. பேசிட்டு அந்த வேலையும் எடப்பாடி பழனிசாமி முடுக்கி விட்டுருக்காரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அரசியல்ல ஒரு அமாவாசை. அத நம்ம மறந்துடவே கூடாது எப்படி ஏங்க இருந்தாலும். இதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க போலயே. இப்ப எப்படின்னா ஒரு பெரிய நடிகரை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. சிஎம் பொசிஷன் வரை போயிட்டாங்க. உங்களுக்கு வேலைக்கே ஆகாது. நம்ம மேல இந்த ஃபேமம் மக்கள் கிட்ட போயிடுச்சு. என்ன பண்ணலாம்? நடிகருக்கு இன்னொரு நடிகர் தான் போட்டி அப்படின்ற மாதிரி அஜித்தை வந்து ஆமா. அரசியல் களத்துல இறக்கிறதுக்கான வேலைகளை அதாவது எடப்பாடி அவரை அவர்கள் சுத்தி பார்க்கிறாரு. இருக்கிறவங்க சில பேர் அவருக்கு அட்வைஸ் குடுத்தாங்களாம். சில பேர் மூலமா அவர் அஜித் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காராம். இப்ப இன்னொரு மாற்றத்தை தமிழ்நாடு எதிர்பார்க்கணுமா? தாங்குமான்னு எனக்கு தெரியல. இல்ல அவர் வரமாட்டாதான் நினைக்கிறேன். ம். சொல்லிட்டாரு இந்த மாதிரி ரசிகர் மயத்தை வந்து நான் வந்து அரசியலுக்காக யூஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. ரசிகர்களை ரசிகர் மன்றமாவே இருக்க விடாத ஆளு அரசியலுக்கு பயன்படுத்த மாட்டாரு. பட் அதிமுக தரப்பு அதுக்காக இது பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னால ஒரு தேர்தலுக்கு முன்னாலேயே விஜய் இவங்க கூட்டணியில சேர்க்கறதுக்கு 3 எழுத்து நடிகை மூலமா பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் ஒரு செய்தி வந்தது. அது யாருன்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. இப்படியே அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டே தான் இருக்காங்க. ஆனா அதிமுகங்கிற ஒரு கட்சி ஒரு பொன்விழா கண்ட கட்சி. அது இப்படி உடைஞ்சு போறதும் நல்லா இல்ல. எல்லாரும் என்ன அட்வைஸ் குடுக்குறாங்கன்னா, வெளியில பிரிஞ்சு போனவங்கள எல்லாம் சேர்த்து கட்சிய இது பலப்படுத்தணும்னு இப்பதான் வந்து சொல்றாங்க. அவங்க உணர வேண்டிய ஒரு தருணம். அதாவது பாஜக தலைமையில அவங்க தொடர்ந்து இயங்கிட்டே ம். இருக்கிறாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் கேக்குறாங்க. இதுதான் சான்ஸ். இப்ப திமுக பொறுத்த வரையுமே அவங்க ஒரு தோல்வியை சந்திச்சிட்டாங்க. இப்ப வந்து அவங்க ப்ளேம் பண்ணல. இப்ப திமுக தலைவர் ஸ்டாலினே என்ன பேசுறாருன்னா, எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேத்துக்கிறேன். இந்த ம். தோல்விக்கு வந்து நீங்க மாத்தி மாத்தி காரணம் சொல்லாதீங்க. என்ன பிரச்சனை? காரணம்னு ஆமா. மக்கள் கிட்ட கேட்போன்றாரு. ஆனா இந்த ஒரு முயற்சியை ஏன் அதிமுக எடுக்க மாட்டேங்குது? என்ன கேட்டா முழுக்க முழுக்க அதிமுகவோட தோல்விக்கு பாஜக தான் காரணம். ஏன்னா எந்த இடத்துல எல்லாம் பாஜகவோட வேட்பாளர் நிக்காம அதிமுக வேட்பாளர் நின்னாங்களோ, ஆனா அந்த இடத்துல எல்லாம் இவங்க தாவேக்காக்கு தான் வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப நீங்க உள்ள இருந்தே அதிமுகவை முடிச்சு விட்டீங்க. அமித்ஷா எப்பவுமே அப்படிதான். ஒரு கட்சிக்குள்ள போனா அந்த கட்சியை முடிச்சுடாம வெளியே வர அப்ப மாட்டாரு. இந்த அபாயத்தை புரிஞ்சுக்கணும்ல எடப்பாடி அவர்கள். இதுக்கப்புறம் வந்து ம். எப்படி எதுக்காக அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அதோட கொள்கையை பிடிச்சி இதுக்கப்புறம் கொண்டு போற வேலையை அவர் பார்க்கணும். மறுபடியும் போயிட்டு வடக்குல போயிட்டு விழுந்துருவாரான்னு சொல்லி அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாவே இருக்கு. ஆனா தாவேக்கா பொறுத்த வரையுமே அமைச்சர்கள் பட்டியலாம் வெளியே வந்துச்சு. ஆனா முக்கியமான சில துறைகள்லாம் இருக்கு. அதுக்கான வந்து அமைச்சர்கள் பட்டியலாம் அவங்க வெளியிடவில்லை. இப்ப என்ன ஒரு பெரிய டவுட்டா இருக்குன்னா, இப்போ அதிமுகல இருந்து சில எம்எல்ஏக்கள் உள்ள வராங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த மாதிரியான துறைகளை ஒதுக்கி வச்சிருக்காங்களா? ஏன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான துறைகள். ஒருவேளை அவங்கள கூட்டிட்டு வந்து உள்ள உட்கார வச்சிட்ட பிறகு வருங்காலத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா அது நாங்க இல்ல, அது அதிமுக இருந்து அந்த ஆளுங்க அந்த மாதிரி அதை ட்விஸ்ட் பண்ணி மாத்துறதுக்காக அந்த நடவடிக்கை முதல்வர் நடக்குதா? யாருங்க? முதல்வர் வந்து யார சொல்றீங்க புரியலையே எனக்கு. இல்ல நாங்க இல்ல அவங்க தான் மாத்தி விடலான்னு பண்றாங்கன்னா முதல்வரா யார் இருக்கா? அதெல்லாம் தெரியாதுங்க. அவங்க ஆட்சியின் கீழ எது நடந்தாலுமே அது எதிர்க்கட்சியா இருக்கிற வரையுமே, தேர்தலை சந்திச்சு ஜெயிக்காம இருக்க வரையுமே எல்லாமே வந்து சிஎம் தான் காரணம். ஆனா இப்ப அவர் ஆட்சியில உட்கார்ந்து சிஎம் ஆயிட்ட பிறகு எல்லாமே கீழ வேலை செய்றவங்க சரியில்ல. ஊழியர்கள் சரியில்லைங்க, அரசு அதிகாரிகள் சரியில்லை, எம்எல்ஏ சரியில்லை அப்படின்ற மாதிரி இந்த அறிவை போயிடுறாங்க. உங்களுக்கு மத்தவங்க ஊட்டுனப்போ உங்க மண்டையில ஏறாம இருக்கல அப்போ. உங்களுக்கு ஏறுச்சு. ஆனா நீங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. சிஎம் குறை சொல்லியே ஆகணும், முடிச்சு விட்டே ஆகணுங்கிற ஒரு முயற்சியில இருந்திருக்கீங்க. இப்போ உங்களுக்கு வேண்டியவர் முதல்வர் ஆனதுமே அவர் என்னங்க பண்ணுவாரு பாவம், அவர் பாட்டுக்கு டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொண்டு வந்து எளிமையா சாப்பிட்டு எளிமையா வீட்டுக்கு போறாருன்னு அந்த நரேட்டிவ் செட் பண்ற வேலையில இருக்கீங்க. ஆமா. இப்போ என்ன நடந்தாலும் அதிகாரிகள் காரணம், அந்த துறை சம்பந்தப்பட்டவங்க காரணம். இப்ப 2 விஷயத்த அவங்க எடுத்தாங்க. ஒண்ணு வந்து எடப்பாடி அவர்களை வச்சு காய் நகர்த்தது. அடுத்ததா வந்து பாஜக வந்து தமிழகத்துல வந்து அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் அது ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு. அதாவது இந்த தேர்தல்ல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நான் தேர்தல்ல நிக்க மாட்டேன்னு சொல்லி சில காரணங்களுக்காக வந்துட்டாரு. ஏன்னா மாநில பொறுப்புக்கு அங்க ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப வந்து பாஜக மிகப்பெரிய ஒரு தோல்வி. அதாவது 27 இடத்துல நின்னு ஒரு இடத்துல தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதுலயே தெரியுது எந்த அளவுக்கு மக்கள் புறக்கணிச்சிருக்காங்கன்னு சொல்லி. இப்ப அதனால இப்ப அவங்க ஆனா தலைமை அவங்க யாராவது சோகமா இருக்கிறத நீங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு என்னங்க அவங்களுக்கு வந்து உள்ள இறக்கிட்டாங்க. அவங்க ஓட்டு தாவேக்கா வெற்றி பெற்றதை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆமாங்க. ஆமா. அதனால அவங்க வெற்றியில ஜாலியா இருக்கிறாங்க. அப்ப பரவால்ல. அதாவது தாமரை வரலனா பரவால்ல. இங்க விசில் வந்துருச்சு. எல்லாம் நாங்க எங்கவா கொண்டாடும் வெற்றி அப்படிங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு ஆமா. இது. அதனால இப்போ திமுக மாதிரி அவங்களும் ஒரு ஆய்வுல இறங்குறாங்க.
என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுலன்னு சொல்லி இறங்கி இப்போ ஒரு மாநில பொறுப்பை மாத்தலாமா, இப்ப நயினா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் வந்து பதவி வந்து மாத்தி ம். கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி விஷயங்களும் போயிட்டு இருக்கு. இது ஒரு சைடு பிரேக்கு, அதிமுக ஒரு சைடு ஆமா, பிரேக்கு. அண்ணாமலை நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. திடீர்னு சனாதனமா எங்கேயோ சனாதனம்னு பேசுறாங்க. நான் போய் ஒரு பேட்டி குடுத்துட்டு இல்ல ரொம்ப வரேன்னு நாளா கிளம்பி இருந்து வந்துட்டாரு. மக்கள் பார்வையில அவர் இல்ல. அதத்தான் ஏதாவது சொல்றேன். நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. என் காதுல ஏதோ சனாதனம்னு கேட்டுச்சு. நான் போய் ஒரு பேட்டி குடுத்துட்டு வந்துடுறேன்னு வெளிய வந்துட்டாரு. சனாதனத்துக்கு எங்க பிரச்சனை வந்தாலும் நான் ஓடி வந்து ஓடி நிப்பேன்டா. நிப்பேன்டா. இல்லன்னா அவருக்கு விஷயமே அதுதான். ஏதாவது கான்ட்ரோவர்சியா பேசுறது. கொஞ்ச ம். நாள் முன்னாடி கூட உங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கா உடம்புல, 7 நாள் சாப்பிடாம இருங்க கேன்சர் போயிடும். கேன்சரே வராது. இந்த அளவுக்கு பேசியிருக்காரு அவரு. 7 நாள் சாப்பிடாம இருங்க கேன்சர் போயிரும்னு சொன்னவரு இவரு. ம். கேன்சருக்கு ஜோசியம் பார்த்தா கேன்சர் சரியாயிரும்னு சொன்னதெல்லாம் எம்எல்ஏவா இருக்காங்க. அவரோட விஜய் அவர்களோட ஜோஸ் இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, ஹார்ட் அட்டாக் வந்தா ஏதோ ஒரு வார்த்தை ஸ்ரீ சொன்னாரு. ராஜ ஏதோ சம்திங் ஏதோ சொன்னாரு. சொல்ல அவருக்கு வராது. சொன்னாரு. அதாங்க எங்களுக்கு பிரச்சனையே. அத சொல்லிட்டு இத சொல்லுங்க போயிடும்ன்ற மாரி எப்படிப்பட்ட ஒரு தமிழகம் எப்படி நோக்கி எல்லாரும் போயிட்டு இருக்கு. அதாவது சயின்ஸ் வந்து எவ்வளவு அட்வான்ஸா போக முடியுமோ போயிட்டு இருக்கு. ஆனா இன்னும் இந்த ஜோசியம், ஜாதகம், கிரகங்கள் அப்படிங்கிற அதாவது நம்ம ஒரு 60 வருஷம் முன்னோக்கி வந்திருந்தோம். இப்போ ஒருத்தர் ஆட்சி கட்டில ஏறி அமர்ந்து இருக்காரு. இல்ல அவரை பாராட்டணுமா இல்லையா? நான் தொடர்ந்து மக்கள் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறாரு. இப்ப ஜோசியரை நீங்க வைக்காதீங்கன்னு சொன்ன அடிட்டு அடிச்சதும் மாத்திட்டாரு. நான் ஒன்னும் சர்வாதிகாரி மாதிரி பெரியார கொள்கை தலைவரா வச்சிருக்க உங்களுக்கு இப்படி ஒரு பதவியில இப்படி ஒருத்தரை வைக்கிறது மூட நம்பிக்கைன்னு தெரியுமா தெரியாதா? அப்ப நீங்க பெரியார படிச்சு கொள்கை தலைவரா வைக்கல. புக்கு தாங்க வச்சிட்டு இருக்காரு. அவர் படிக்கலங்க. என்னங்க நீங்க இப்படிலாம் கேள்வி கேக்குறீங்க? பாவம்ல அவரு. எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் புக்கெல்லாம் வெளியிட போனீங்களே. இல்ல நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். ஏன்னா அந்த மேடையில ஒரு வாட்டி கூட அது ஒரு புத்தக வெளியீட்டு மேடை. நீங்க அங்கேயுமே திமுகவை தான் திட்டிட்டு இருந்தீங்களே தவிர இந்த புக்கை படிங்க, அம்பேத்கரை படிங்க நீங்க சொல்லவே இல்லை. இந்த கூட்டத்துல ஒரு கருப்பாடு மாதிரி இந்த தாவேகா சார்பாக இந்த பெரியார் தெருல போய் கோஷம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, பெரியார் அந்த வாழ்க அப்படின்ற மாதிரி. அப்ப வெங்கட்ரமணன் மட்டும் கையை கட்டி இப்படி கை நின்னாரு. ஆமா. வெங்கட்ரமணன் வந்து நல்ல வேளை அவர் கையில நம்ம காலைல பேசின மாதிரி பள்ளிக்கல்வித்துறை போகல. ஆமா. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா போயிருக்க கையும் தகுதியான கையான்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். அதிமுக வந்து இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு. இதை எப்படி எடப்பாடி அவர்கள் ஃபேஸ் பண்ண போறாருன்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப தாவேகாவுல அந்த ஆதரவு கொடுத்ததால, அதிமுகல இருந்து அந்த ஆதரவால இவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு சபாநாயகர் வந்து நடுநிலை தனிமையோடு இருந்து பிரச்சனை தீர்த்து வைக்க போகிறாரா, இல்ல ஆளுநர் கிட்ட போக கடைசி வரை போறாங்களா? முதலமைச்சரை கயிறு மேலதான் நடக்க வைக்க போறீங்க. ஆமா. இங்கே விழுந்துருவேனா, இங்க விழுந்துருவேனா, இதுல வந்து பேலன்ஸ் இங்க ஸ்ட்ராங்கா பண்ணிடுவேனா. இருந்தாங்க. இப்ப அதிமுக வந்துட்டாங்களா, இங்க காங்கிரஸா இடதுசாரிகளா போங்க அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இவங்க வந்து அந்த ஆதரவுல அதனால இந்த முக்கிய துறைகளை கொடுக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஏன்னா இவங்க நம்ம கூட தான் இருக்க போறாங்க. மேலிடத்துல இருந்து வந்தவங்க சொல்லிதான் நம்ம பிளானோட இருக்கோம். அதனால இருப்பாங்க, துறைகளை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்களா ஊழல் என்னன்னு தெரியல. சக்தின்னு சொன்னதை கூட மன்னிச்சு விட முடியாதனால ஓகே ஒரு அலிகேஷன் உங்களுக்கு எல்லார் மேல வைக்கிறதுக்கு இது இருக்கு. ஏன்னா அரசியல்னு வந்துருச்சு. ஆனா பதவி ஏத்த மேடையில சம்பந்தமே இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சிக்க வேண்டிய காரணம் என்ன? இல்ல அதாவது ஆமா, அது மரியாதை இல்ல. அவர் வணக்கம் சொல்லும் போது சொல்லல. வணக்கம் சொல்லும்போது சொல்லல. பதவியேற்ற மேடையில யார் மாதிரி முகத்தை மூடிட்டுலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு பேசுனீங்க. அப்ப நீங்க முழுக்க முழுக்க எடப்பாடியார காலி பண்ற மோட்டோல தான் அவங்க எம்எல்ஏக்களை அவர் வேலைக்கு எப்படி பேச வாங்கியிருக்கீங்க. முடியும்? அவர் வீட்டுக்கு ஒருத்தர் முகத்தை மூடிட்டு வந்தாரு. அவர் யாருன்னு சொல்லுங்க. இன்ன வரைக்கும் சொல்லல. பிரேமலதா கேட்டாங்க, அதுக்கு என்ன ஒரு பதிலு? சீக்கிரம் ட்விட்டர்ல போடுவார் அதுக்கு பதிலு. மரியாதை காரணமாக நீங்க எல்லாரும் போய் பாத்தீங்க. எடப்பாடி அவர்களை அவர் பாக்கல. ஒரு முன்னாள் முதலமைச்சர் தானே. 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். நீங்க திமுக மேல வைக்காத விமர்சனமா? அப்போ சீமான சந்திச்சிருக்கீங்க. அப்புறம் ஏன் எடப்பாடியை சந்திக்க உங்களுக்கு மனசு வரல? இல்ல, இப்ப ஓகே இப்ப அவர் பாருங்க. என்டிஏ கூட்டணியில இருக்காரு, பிஜேபி என்னோட கொள்கை எதிரினா நீங்க ஏன் அன்புமணியை போய் பாத்தீங்க? ஏங்க இது கூட விடுங்க. இப்ப இந்த மந்த் எண்ட்ல மோடி அவர்களை போய் பார்க்க போறாரு. கொள்கை எதிரே பார்க்க போறாரு. அப்ப மரியாதைன்னு வந்துச்சுன்னா என்னதான் நீங்க பாசிச பாயாசா அப்படிலாம் சொல்லி நீங்க மோடி பேசினாலுமே அவரை போய் பார்க்க போறீங்க. இப்ப தமிழகத்துல நான் ஒரு ஸ்டாலினை போய் பார்த்ததே மோடியை பார்க்க போடுறதுக்கு போட்ட ஸ்கெட்ச் தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு புரியவே இல்லை. நீங்க எல்லாம் அரசியல் நாகரிகம்னு ஃபயர் விட ஆரம்பிச்சிட்டீங்க. நான் அதுக்கு ஸ்கெட்ச் போட்டு தான் ஃபர்ஸ்ட் இங்க போனேன். ஏன்னா எனக்கு இவங்களை பத்தி தெரியும். நான் இவங்களை செத்து போகணும் விமர்சிச்சாலும் இவங்க அரசியல் நாகரிகமா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் தைரியமா போனேன். அதான் உதயநிதி சிரிச்சுட்டு சட்டமன்றத்துல செஞ்சு விட்டாரு. தொடர்ந்து பார்க்கலாம். அதிமுக நிலைமை தான் என்னன்னு தெரியல. நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. கட்சி யார் பக்கம் போகுது, இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் வந்து கொறடாவை மீறி செயல்பட்டு இருக்காங்க. எது மாதிரியான முடிவுகளை வந்து கட்சி தாவல் தடை சட்டம் பாயறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதிகமா. பொறுத்திருந்து பார்க்கலாம் எது மாதிரியான மூவ்ஸ் எடுக்க போறாங்கன்னு சொல்லி.